இந்த வீடியோவில் நம்ம பவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். பவருக்கு டெஃபினேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, ரேட் அட் விச் எனர்ஜி இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஆர் ட்ரான்ஸ்ஃபார்ம்டு தான் வந்து பவர்னு சொல்கிறாங்க. அதாவது எனர்ஜி வந்து எவ்வளோ ஸ்பீடாக ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்ம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அப்படின்றதான் வந்து பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எனர்ஜி அப்படின்றது என்னென்னு பார்த்தோம்னா, ஒரு வேலை செய்யறதுக்கான திறன் அல்லது ஒரு சேஞ்ச் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி தான் வந்து எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். எனர்ஜி வந்து நிறைய ஃபார்மேட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. நம்மளால் எனர்ஜி வந்து ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இதில் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறது எனர்ஜி கன்வெர்ட்டர் டிவைசஸ், ரைட் சைடில் இருக்கிறது வந்து எனர்ஜி. எக்ஸாம்பிளுக்கு இங்கே எலக்ட்ரிக்கல் மோட்டர் எடுத்தோம்னா, எலக்ட்ரிக்கல் மோட்டர் என்ன பண்ணுவோம்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டு மெக்கானிக்கல் எனர்ஜியாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். அதேமாதிரி ரெசிஸ்டர் எடுத்தோம்னா எலக்ட்ரிக்கல் டு ஹீட்டு, பேட்ரி வந்து கெமிக்கல் டு எலக்ட்ரிக்கல், விண்டு மில் வந்துட்டு விண்ட் டு எலக்ட்ரிக்கல், பஸர் வந்து எலக்ட்ரிக்கல் டு சவுண்டு. நிறைய டைப்ஸ் ஆஃப் பவர் இருந்தாலுமே நம்மளுக்கு தேவையான பவர் என்னென்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கல் பவர் தான் பார்க்க போகிறோம். ஸோ எலக்ட்ரிக்கல் பவர் அப்படின்றது என்னென்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி ரேட் அட் விச் எனர்ஜி இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஆர் ட்ரான்ஸ்ஃபார்ம் தான் வந்து எலக்ட்ரிக்கல் பவர் அப்படின்னு சொல்லுவோம். இதில் எனர்ஜி எப்படி மெஷர் பண்ணுவோம்னா ஜூல்ஸில் மெஷர் பண்ணுவோம். எலக்ட்ரிக்கல் பவரோட யூனிட் என்னென்னு பார்த்தோம்னா வாட்டோட ஃபார்மில் வந்துட்டு ஜூல்ஸ் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சர்க்யூட்டில் பார்த்தோம்னா இந்த பேட்டரி வந்து ப்ரொடியூசர்னு சொல்லுவோம். இந்த ரெசிஸ்டர் அண்ட் எல்இடி வந்து கன்சியூமர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேட்டரி ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லா எலக்ட்ரிக்கல் பவருமே இந்த சர்க்யூட்டில் இருக்க இந்த ரெண்டு காம்பனண்ட் வந்து கன்சியூம் பண்ணிக்கும். ஸோ எலக்ட்ரிக்கல் பவரோட யூனிட் வந்து வாட்னு பார்த்துருந்தோம். வாட்லேயே வந்து நிறைய யூனிட்ஸ் இருக்குது. அதாவது நானோ வாட், மைக்ரோ வாட், மில்லி வாட், வாட், கிலோ வாட், மெகா வாட், ஜிகா வாட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூனிட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நேனோ வாட் எங்கே யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம்னா, நம்மளோட ஸ்மார்ட் வாட்சஸ்ஸு, சென்சார்ஸு இதெல்லாம் வந்து நேனோ வாட் பவருக்கு தான் கன்சியூம் பண்ணும். மைக்ரோ வாட் வந்து அதோட கொஞ்சம் பெரிய டிவைசஸ், எக்ஸாம்பிளுக்கு ப்ளூடூத்து, வைஃபை இதெல்லாம் வந்து மைக்ரோ வாட் வந்து கன்சியூம் பண்ணும். மில்லி வாட் வந்து இந்த மாதிரி எல்இடிஸ் வந்து கன்சியூம் பண்ணும். வாட் வந்து நம்ம ஹோம் அப்ளையன்சஸ்லாம் வந்து கன்சியூம் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு அயன் பாக்ஸு, சீலிங் ஃபேனு இதெல்லாம் வந்து வாட்டில் கன்சியூம் பண்ணும். கிலோ வாட் வந்து யூஸ்வலாக விண்டு மில்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் தென் மெகாவாட் வந்து எலக்ட்ரிக்கல் பவர் பிளான்ஸில் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஜிகாவாட் வந்துட்டு ஒரு லார்ஜ் சிட்டி கன்சியூம் பண்ணுற பவரை வந்து ஜிகாவாட்டில் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் எப்படி பவரை கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். வாட் நம்ம என்ன சொல்லணும்னா ஜூல்ஸ் பர் செகண்ட்னு சொல்லுவோம். பவரோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா V இன்ட்டு I, அதுதான் ஃபார்முலா. Vன்றது வோல்டேஜ், ஐன்றது கரண்ட்டு, அதோட யூனிட் ஆம்பியர்ஸு. ஸோ பவரோட ஃபார்முலா வந்துட்டு V இன்ட்டு I தான் ஃபார்முலா. வோல்டேஜோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா ஜூல்ஸ் பர் கூலுமு. ஆம்பியரோட ஃபார்முலா பார்த்தோம்னா கூலும்ஸ் பர் செகண்ட். கூலும் அடிச்சிட்டோம் அப்படின்னா ஜூல்ஸ் பர் செகண்ட் அப்படின்னு கிடைக்கும். அதுதான் வந்து பவர். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி பவரோட ஃபார்முலா என்னன்னா P = V × I, இதுதான் ஃபார்முலா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஒரு சர்க்யூட் எடுத்திருக்கோம். இதில் வந்துட்டு வோல்டேஜ் வந்து 9 வோல்ட்டு அண்ட் 10 ohms ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கோம். இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து I நம்ம எடுத்திருக்கோம். இப்போ இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை கண்டுபிடிக்கணும்னா சிம்பிளாக நம்ம ஓம்ஸ்லாம் அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். I = V/R. வோல்டேஜ் 9, ரெசிஸ்டன்ஸ் 10 ohms. ஸோ கரண்ட் வந்து 0.9 amps வந்து இந்த சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகும். இப்போ பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு வோல்டேஜும் கரண்ட்டும் தெரியணும். வோல்டேஜ் நம்மளுக்கு தெரியும் 9 வோல்ட்டு, கரண்ட் வந்து 0.9 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ P = V × I இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 8.1 வாட்ஸ் அப்படின்னு கிடைக்குது. அதாவது இந்த சர்க்யூட்டோட மொத்த பவர் கன்சம்ஷன் வந்துட்டு 8.1 வாட்ஸ். ஸோ நம்ம ஓம்ஸ்லாவோட ஃபார்முலா V = I பார்த்துருப்போம் அண்ட் பவரோட ஃபார்முலா V × I பார்த்துருப்போம். ஸோ இந்த சர்க்யூட்டில் இப்போ எனக்கு கரண்ட் தெரியாது, வெறும் வோல்டேஜும் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் தெரியும் அப்படின்னா இந்த ஃபார்முலா நம்ம ரீரைட் பண்ணி நம்ம பவரை கண்டுபிடிக்க முடியும். அதாவது ஓம்ஸில் அப்படி ஐயோட ஃபார்முலா என்னென்னா V/R அப்படின்னு வரும். அதை நம்ம வந்து இந்த பவரோட ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு P = V²/R அப்படின்னு சொல்லி கிடைக்கும். வோல்டேஜ் வந்து 9, ரெசிஸ்டன்ஸ் வந்து 10 ohms. சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு சேம் அதே 8.1 வாட்ஸ் கிடைக்கும். ஸோ இதுலேயே பார்த்தோம்னா எனக்கு கரண்ட் தெரியும், ரெசிஸ்டன்ஸ் தெரியும், ஆனால் வோல்டேஜ் தெரியாது அப்படின்னாலுமே நம்ம கண்டுபிடிக்க முடியும். சேம் அதே ஓம்ஸ்லா ஃபார்முலா V = IR, பவரோட ஃபார்முலா P = V × I. இதில் வோல்டேஜுக்கு பதிலாக Vக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்னா I × R போடலாம். சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு ஃபார்முலா எப்படி மாறும்னா P = I²R அப்படின்னு சொல்லி மாறும். கரண்ட்டோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்னா 0.9 amps கண்டுபிடிச்சிருந்தோம். ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 10 ohms. சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு சேம் அதே 8.1 வாட்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ.